ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்குபேட்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்புறது. இதுலேயே வந்து டைமர், மந்த் இது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு அந்த ஸ்க்ரீனில் காட்டும். இது பார்த்திங்கன்னா அதுவே திரும்பிடும். நம்ம நார்மல் இதில் வந்து நாம் திருப்பி வைக்கணும். டர்மாக்கோல் இன்குபேட்டரை இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே திரும்பிக்கும். நாங்கள் வாங்க காட்டுறேன். இதே மாதிரி தான் இருக்கும். சேம் வந்து டர்மாக்கோல் இன்குபேட்டர் இதே மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து வலை வச்சுருவாங்க, சுற்றியும் பெட்டி இருக்கும். இதே மாதிரி கீழே ட்ரேயில் தண்ணி இருக்கும். 2 பல்பு, கீழே 2 பல்பு, மேலே 2 பல்பு இருக்கும். இதே மாதிரி தண்ணி பார்த்திங்கன்னா அடிக்கடி குறைஞ்சிட்டு இருக்கும். அந்த சூட்டுக்கும் அந்த ஃபேன் ஓடுறதுக்கும் தண்ணி வந்து ஆவியாக போகும். அதனால் வந்து நம்ம தண்ணி தீர்றப்பெல்லாம் ஊற்றணும். இது வந்து டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்ப் எரியும். சூட்டுக்கு தகுந்த மாதிரி எப்போவுமே வந்து 22 நாள் ஆகும் குஞ்சு பொரிக்கிறதுக்கு. அந்த சூட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா பல்ப் இடையில பீஸ் போகும். இது சூட்டெல்லாம் குறிப்பிட்ட இதுக்கு சூடு தனியும். அதாவது மீடியமான, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கூலிங்காகவும் இருக்காது. அதோட சூட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ஓவர் சூடாகாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து இப்போ தான் 2 நாளோ 3 நாளோ வச்சுருக்கு. இதை பொரித்து 22 நாள் கழித்து எல்லாம் கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும். அதுவும் இருக்குது வீடியோவில், வாங்க பார்க்கலாம். இது வந்து எத்தனை டெம்பரேச்சர்னு பார்த்திங்கன்னா 36. அதில் தெரியுது பாருங்கள், டே டைம் எல்லாமே இருக்கும். அதாவது நீங்கள் வந்து 22 நாள் கழித்து இது பண்ணிங்கன்னா அதே வந்து ஓடாமல் ஆஃப் ஆகிக்கும். ஆனால் வந்து நாம் போய் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரே டைமில் பொரியாது. ஒன்று வந்து காலையில் பொரியும், ஒன்று மதியம் பொரியும், ஒன்று சாயந்தரம் பொரியும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறனால தள்ளிக்கிட்டே இருக்குல்ல. அப்போ தள்ளிட்டு போகும்போது ஏதாவது குஞ்சுக்கு வந்து கோழி குஞ்சுக்கு வந்து அடிபட்டுரும். அதனால வந்து நம்ம போய் இந்த 20 நாளைக்கு மேலே போய் அடிக்கடி பார்க்கணும். இடையிலையும் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி கீழே வந்து தண்ணி குறைய ஆரம்பிக்கும், அதை ஊற்றணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா பல்ப்பு ஓவராக ஹோல்டேஜ் இருந்ததுன்னா பல்ப்பு பீஸ் போகும். இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 14 நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டு வச்சு பார்த்திங்கன்னா இதில் தெரியும் கோழி வந்து உள்ளே இருக்குதா இல்லை வெறும் முட்டையாங்கிறது நல்லா கிளியராகவே தெரியும். அதாவது நீங்கள் வேஸ்ட்டு முட்டையை வந்து தூக்கி போட்டுடலாம். இப்போ தெரியுது பாருங்கள், இதுக்குள்ளே வந்து கோழி குஞ்சு வந்து இருக்குது. இது வந்து வாத்து முட்டை. நம்ம வாத்து முட்டையும் வச்சுக்கலாம், காடை முட்டையும் வச்சுக்கலாம், எல்லா முட்டையுமே இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே கிளியராகவே தெரியும். ஒரு 16-15 நாள்லேயே வந்து வேஸ்ட்டு முட்டையெல்லாம் தூக்கி போட்டுடலாம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அதுக்குள்ளே விட்டு திடீர்னு உடஞ்சிட்டா அதெல்லாம் ஓவராக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இப்படி பார்த்து வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதை தூக்கி தூர போட்டுடலாம். நம்ம உள்ளே இருக்கிறத மட்டும், கோழி உள்ளே இருக்கிறத மட்டும் இப்படி பார்த்து எடுத்து உள்ளே வச்சுக்கணும். இப்படி எல்லாத்தையும் எடுத்து பார்த்து வச்சுட்டு இப்போ வந்து கோழி பொரியறதை பார்க்கலாமுங்க. இப்படி தான் வந்து கோழி பொரிஞ்சிருக்கும். இதா பாருங்கள், கோழி படுத்துருக்கு. இந்த மாதிரி வந்து முதல்ல வந்து மூக்கு தான் வெளியே வரும். கொட்டி இந்த மாதிரி வெளியே வந்துடும் மூக்கு. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது வந்து, அதாவது நம்ம வந்து பார்க்கணும். இந்த டைமில் நம்ம ரொட்டேட்டை ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா கோழி அப்படியே உருண்டுட்டு போயிடும். இல்லை முட்டை இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து ஒரு பேட்ச் பொரிச்சிச்சு. அதாவது பேட்ச்னால் முன்ன பொரித்தது, முதல்ல பொரித்தது. இது வந்து ஏன் வந்து லைட் போட்டு வச்சுருக்குன்னா அது வந்து அது அம்மா கூட இருக்கும்போதே சூடாகவே இருக்குமா. அதனால அந்த சூட்டுக்காக தான் வந்து நம்ம பல்பை கொட்டி இது மாதிரி தீனி வச்சு தண்ணி வச்சுட்டா அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. உள்ளே வெளியே விட்டோம்னா கொஞ்சம் காக்கா, கழுகு இந்த மாதிரிலாம் தூக்கிட்டு போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் வரைக்கும் இவங்களை நம்ம தாயெல்லாம் பாதுகாக்கிறோம்ல. அதனால் கண்டிப்பாக இவங்களை பாதுகாத்தே ஆகணும்.
இல்லைன்னா ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு போயிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு இது கூட மிதிச்சா செத்து போயிடும். அதனால் இதை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாத்து முட்டையெல்லாம் வந்து பொரிக்கிறதுக்கு 30 நாள் கிட்ட ஆகும். இது வந்து 22 நாள் இந்த மாதிரி. அது வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். ஓகே, டாடா, பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Nama orang apa?